வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக கொட்டித் தீர்த்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. திருச்செந்தூர் அரசு போக்குவரத்து பணிமனை வளாகத்திற்குள் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கியது. இதனால் பணிமனைக்கு செல்லும் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பலத்த மழை பெய்தது. 2வது நாளாக பெய்த தொடர் மழையால் ஆறுகளில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. இதனால் கயத்தாறு சுற்றுவட்டார பகுதிகளில் விளைநிலங்களில் மழைநீர் புகுந்ததால் பயிர்கள் சேதமடைந்தன. உளுந்து, மக்காச்சோளம், பருத்தி உள்ளிட்ட பயிர்கள் முற்றிலும் மழைநீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனையடைந்தனர். தருமபுரி மாவட்டம் அரூர் சுற்றுவட்டாரத்தில் கனமழை கொட்டித் தீர்த்தது. இதனால் நலங்குப்பாறை ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் 11 மலை கிராமங்களுக்கு செல்லக்கூடிய வழி முற்றிலும் துண்டிக்கப்பட்டது. கிராமங்களை விட்டு வெளியே வர முடியாததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் பரவலாக மழை பெய்தது. தொடர் மழையால் சாலையில் ஆங்காங்கே நீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். விளைநிலங்களுக்குள் மழைநீர் புகுந்ததால் நெல், வாழை, கரும்பு உள்ளிட்ட பயிர்கள் கடுமையாக சேதமடைந்தன. தேனி மாவட்டம் வருசநாடு வனப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக மூலவைகை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து காணப்பட்டது. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையால் வைகை அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை புயலாக மாறக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் பல்வேறு பகுதிகளில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.